ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.4 தான் மறுபடியும் பார்க்க போறோம். அதில விட்டதுலேருந்து பார்க்கலாம். 3 கொஸ்டின்லேருந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும், செகண்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 3 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ 3 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்குறாங்கன்னா 4065 ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். ஓகே. அதாவது ஒரு நம்பர் குடுத்து அது பக்கத்துல எந்த பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. ஸோ அத பண்ணா போதும். ஸோ எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். 4065 நியரஸ்ட் 100 என்னன்னு கேட்குறோம். ஒன்ஸ் தின்ஸ் 100 இதுதான் 100 ஸ்பேஸ்ல இருக்கு. இதுதான் இப்போ கன்சிடர் பண்ணணும். நியரஸ்ட் 100 வந்து 100ஆ இருக்கலாம், இல்லை 0வா இருக்கலாம். ஸோ 65ன்றதுனால 6 இஸ் கிரேட்டர் தேன் 5. இல்லை 65 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 50யோட அதிகமாக இருந்துச்சு, 50 ஆர் 50 அபோவ் இருந்துச்சுன்னா 100ன்னு அப்ராக்சிமேட் பண்ணலாம். இல்லைனா 50க்கு இப்போ 49 சப்போஸ் இந்த இடத்துல 65 பதிலாக 49 இருந்துச்சுன்னா 0 தான் அப்ராக்சிமேட் பண்ணுவாங்க. 4000 வரும். அப்படின்னா சின்ஸ் 65 இருக்கிறதுனால நீங்கள் வந்து 4100ன்னு இதை அப்ராக்சிமேட் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 4100. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின் போகலாம். 44,555 நியரஸ்ட் 1000 அப்ராக்சிமேட் பண்ணணும். ஸோ வேற கலர். 44,555 நியரஸ்ட் 1000. ஸோ இதை தௌசண்ட்ஸ் பிளேஸை பார்த்துக்கணும். நியரஸ்ட் 1000 என்னது? 4555 பக்கத்தில் என்ன வரும்? 5000 இருக்கலாம், இல்லை 4000 இருக்கலாம். இதான் நியரஸ்ட் 1000. ஸோ இது என்ன பண்ணலாம்? ஸோ 4க்கு பக்கத்தில் 5 இருக்கு. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் 4 தான் இருக்கு. இது 4க்கு பதில் 5 இருக்கு. 5 ஈக்குவல் டு 5. ஸோ ரவுண்ட் அப். ஸோ 45,000 இதான் ஆன்சர். 45,555 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 45,000 வரும். இது நியரஸ்ட் 1000 பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். 86,943 இது ரவுண்ட் நியரஸ்ட் 10,000க்கு ரவுண்ட் பண்ணணும் இது. ஸோ வேற கலர். 86,943 நியரஸ்ட் 10,000 கேட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக நீங்கள் யோசிக்கணும். நியரஸ்ட் 10,000 என்னது? 86,000 பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா இது 10,000 பிளேஸில் இருக்கு. இங்கிட்ட வந்து 10,000 பிளேஸ், 10,000 பிளேஸ். ஸோ பக்கத்தில் இருக்க 10,000 பார்த்தீங்கன்னா 90,000 இருக்கலாம். இது ரவுண்ட் அப் பண்ணால் ரவுண்ட் அப், இல்லை 80,000 இருக்கலாம். ரவுண்ட் டவுன் பண்ணால் 80,000, 80,000. இது ரவுண்ட் டவுன், ரவுண்டிங் டவுன், ரவுண்டிங் அப். ரவுண்டிங் நான் காமனாக எழுதிடுறேன். ரவுண்டிங் அப், ரவுண்டிங் டவுன். ஸோ 86,943 இது மிட் பாயிண்ட் கிராஸ் ஆயிடுச்சா? மிட் பாயிண்ட் என்னது? இல்லை 85,000. இது நீங்களே விஷுவலைஸ் பண்ணிடணும் நம்பர் லைன் என்னன்னு. அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ 80,000 லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் வரும். 80,000 இங்கே வரும். நான் நம்பர் லைன் வரைய போகிறது இல்லை இதில். 90,000 இங்கே வரும். நடுவில் 85,000 வரும். நடுவில் 85,000 வரும். இது 86,943. ஸோ இந்த பக்கம் தான் வரும். ஸோ நீங்கள் ரவுண்ட் அப் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 90,000. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் 90,000. நியரஸ்ட் 10,000 90,000 தான் அப்ராக்சிமேட் பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின் 50,81,789 நியரஸ்ட் லேக்கில் அப்ராக்சிமேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன்னா 50,81,789. 50 lakh. ஓகே, வேற கலர் எடுத்துக்கிறேன். 50 lakh இல்லை, இந்த கலர் வேண்டாம். 50,81,739. ஸோ இதை எப்படி பண்ணணும்? நியரஸ்ட் லேக். ஸோ 81,000 ஓகே, இது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 81,789 பக்கத்தில் இருக்கிற லேக் என்னது? 1 lakh. இதான் 100,000 இருக்கலாம், இல்லை 0 lakhs இருக்கலாம். 0 lakhs இதான் 0ன்னு நான் போட்டுருக்கேன். ஸோ 1 lakh தான். ஏன்னா 81,799 மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ 0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த எண்டில், 100,000 ஒரு பாயிண்ட் இருக்கு. நடுவில் இருக்கிறது 50,000. 50,000 மார்க்கை கிராஸ் பண்ணிடுச்சு 81,739. ஸோ சின்ஸ் 50,000 மார்க்கை கிராஸ் பண்ணதுனால இது அப்ராக்சிமேட் அப் தான் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப், ரவுண்ட் அப். வி ஷுட் ரவுண்ட் அப். ஸோ 81,739 இருக்க இடத்துல ஃபுல்லாக 0 போட்டு இங்கே ஒரு 1 போட்டுருணும். இங்கே +1 போட்டு 51 lakhsன்னு போட்டுக்கலாம். ஆல்கரிதம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க ஆல்கரிதம் +1 போட சொன்னாங்க. நான் வந்து அப்படியே கம்பைன் பண்ணிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ 51 போட்டு அப்படியே கம்பைன் பண்ணுவோம். ஆனால் புக்கில் இருக்கிற ஆல்கரிதம் +1 போட சொல்கிறேன். அவ்வளோதான், பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதில் நீங்கள் +1 டேரெக்டாக பண்ணணும். இதை கூட எழுத தேவையில்ல புக்கில். இது ரெண்டும் எழுதவே தேவையில்ல.
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் அதாவது லேக்ஸில் இருக்கிற டிஜிட்டை பார்த்துட்டு 10,000 இருக்கிற டிஜிட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து 5ஓட பெருசா சின்னதான்னு கம்பேர் பண்ணணும். 5ஓட பெருசுனா இங்கே +1 போட்டு ஃபுல்லாக 0 மாற்றிடணும். 5ஓட குட்டினா +1 போடாமல் 0 மாற்றிடணும் ஃபுல்லாக. ஸோ அதான் அதான் பேசிக் லாஜிக்கு. ஸோ அதான் பேசிக் லாஜிக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 51 lakhs தான். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் 51 lakh. லாஸ்ட் கொஸ்டின் 33 crores 75 lakhs 98,482. ஸோ இதையும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிங்கன்னா 33 crores ஒரே நிமிஷம் 33 crores 75 lakhs 33 crores 75 lakhs 98,482. இது அப்ராக்சிமேட் 10 crores பண்ணும். உங்களுக்கு இங்கேயும் யோசிக்கணும் நீங்கள். நியரஸ்ட் 10 crores என்ன 40 crores 40 crores நியரஸ்ட் 10 crores கொடுத்ததுனால 40 crores தான் வரும். ஸோ இன்னொரு 2 0 இன்னொரு 3 0 40 crores. கீழே ரவுண்ட் டவுன் பண்ணால் 30 crores வரும். 30 crores இதை நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி 10 crores கொடுத்தா கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் பெரிய நம்பர் கொடுத்தா நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு தான் போடணும். இதை ரவுண்ட் அப் என்ன ரவுண்ட் டவுன் என்னன்னு கெஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சா தான் வரும் உங்களுக்கு. நானே யோசிச்சு தான் போட்டேன். ஸோ 30 crores இது. ஸோ ரவுண்ட் அப் பண்ணுமா ரவுண்ட் டவுன் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் என்ன இதில் மிட் பாயிண்ட் வந்து லைக் மிட் பாயிண்ட் இதில் மிட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டு மிட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அதிகமானு பார்த்தாலே போதும். நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணுவோம். இது மிட் பாயிண்ட் வந்து 35 crores 35 crores. ஸோ இது 33 crores தான். ஸோ நீங்கள் ரவுண்ட் டவுன் தான் பண்ணணும். ஸோ ரவுண்ட் டவுன் இதான் பண்ணணும். இதை மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் இதில் 30 crores தான். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் 30 crores 30 crores 30 crores ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போனோம். அடுத்த கொஸ்டின் எஸ்டிமேட் த சம் ஆஃப் 100,000 100,000 10,000 1,57,826 and 32,469 to the nearest rounded off to the nearest 10,000. ஓகே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரே ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் 10,000 பண்ணணும். செகண்ட் நம்பரே ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் 10,000 பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1,57,000 1,57,826 இது நியரஸ்ட் 10,000 என்ன? ஸோ இதுதான் இவ்வளோ இது ஃபுல்லாக கிளப் பண்ணிக்கணும். 57,826 பக்கத்தில் இருக்கிற 10,000 என்ன 60,000. இதில் 58,000 எழுதிடக்கூடாது. 58,000 பக்கத்தில் இருக்கிற 1,000 தான் வரும். பக்கத்தில் இருக்கிற 10,000 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 60,000 தான் வரும். மறுபடியும் கீழே இருக்கிற 10,000 50,000. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் என்ன இதில் 55,000 வரும். ஸோ 55,000ஓட இது அதிகம். ஸோ 60,000 தான் சூஸ் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் 60,000. ஸோ 1,60,000 தான் ஆன்சர். 1,60,000 இதான் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆன்சர். செகண்ட் நம்பரோட ஆன்சர் என்ன வரும் யோசிங்களா? வேற கலர். ஓகே ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். 32,469. ஸோ நியரஸ்ட் 10,000 என்ன 40,000 இருக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணால். இல்லை 30,000 இருக்கலாம் ரவுண்ட் டவுன் பண்ணால் 30,000 இருக்கலாம். இதுவும் அதே லாஜிக் தான். நியரஸ்ட் 1,000 நம்ம குட்டி குட்டி நம்பர் வச்சு போட்டதுனால பெரிய நம்பர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ நியரஸ்ட் 10,000 பார்த்தீங்கன்னா 40,000 அப்பர் ரெண்டு 30,000 லோவர் ரெண்டு. ஸோ மிட் பாயிண்ட் வந்து 35,000. இது 35,000ஓட ரொம்ப கம்மி. ஸோ லோவர் ரெண்டு தான் போகணும். ஸோ ரவுண்ட் டவுன் 30,000. ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் இது ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 1,60,000 + 30,000 என்ன வரும் 1,60,000 + 30,000. கமாலா கரெக்டாக எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். வேற இது எடுத்துக்கிறேன். 30,000 என்ன வரும் 1,90,000 வரும். 1,90,000 இது மனக்கணக்கே போடலாம். இருந்தாலும் நான் இப்படியே போட்டேன் 1,90,000. இதுதான் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ ஆகலாம். பாய்.